திராவிட இயக்க ஆய்வாளர் தோழர் மரியாதைக்குரிய துரைக்கண்ணன் ஐயா, ரொம்ப கனத்த இதயங்களோடு தான் இருக்கோம். நாம் பேசுகிற பேச்சில் இடையில கொஞ்சம் ஹியூமரஸாக இருந்தாலும் இந்த பிள்ளைகளுடைய மரணங்கள்லாம் எங்களை இன்னும் எதிரொலித்து கொண்டே இருக்கிற ஒரு தாய் சொன்னால், ஐயா என் கையால் என் 2 பிள்ளைகளையும் சாகடிச்சிட்டேனேன்னு இன்னும் மறக்கவே முடியல. அதை பார்க்குறதுக்கு தைரியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை, இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? கரூரில் நடைபெற்ற இந்த துயர சம்பவத்தில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த செய்தி என்பது எல்லோருடைய இதயத்துமே நொறுக்கி விட்டது. நான் உண்மையை பேச வேண்டுமென்றால் கடந்த 2 நாட்களாக நான் தொலைக்காட்சி, யூடியூப்பு, செல் எதுவுமே பார்க்கல. பத்திரிகைகளில் வந்த அந்த படங்களை, செய்திகளை பார்த்து நான் மிகுந்த துயரமடைந்தேன். ஒரு குழந்தை அந்த தாய் கதறல், அது எல்லாமே தினமலர், தினத்தந்தி உட்பட எல்லா பத்திரிகைகளிலும் படங்களாக இருந்தது. எந்த காலத்திலும் இந்தியாவில் ஒரு அரசியல் கூட்டத்தில் ஒரு அரசியல் தலைவரை பார்க்க வந்து இத்தனை உயிர்கள் பலியானது என்பது உண்மையிலேயே மிகவும் வேதனையும் துயரமும் அடையக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் பார்க்கணும். உங்களுடைய அனுபவத்தில் இவ்வளோ பெரிய நிச்சயமாக பல சந்தர்ப்பங்களில் இந்த கள்ளச்சாராய சாவு 20 பேர் 30 பேர் அது கள்ளக்குறிச்சி அது மாதிரி சம்பவங்கள் இருக்குது. இந்த உடைகள், இலவச பொருட்கள் வாங்குற போது நெரிசலில் சிக்கி இருக்குது. சில ஆன்மீக கூட்டங்களில் நெரிசலில் சிக்கி இது மாதிரி உயிர் பலிகள் ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது நம்ம தொடர்ந்து அது சகஜமாக பார்த்துட்டு இருக்கோம். இயற்கை பேரழிவிலும் கூட நிறைய மரணங்கள் நாம் பார்த்துருக்குறோம். ஆனால் ஒரு அரசியல் கூட்டத்தில் ஒரு அரசியல் தலைவரை பார்க்க வந்து இத்தனை உயிர்கள் பலியானது என்பது உண்மையிலேயே இதுவரைக்கும் நடைபெறாதது, இனிமும் நடைபெறக்கூடாது என்பது தான் விஷயம். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவில் தமிழக அரசினுடைய காவல்துறை, இதையும் தாண்டி பொதுமக்களையும் தாண்டி இதற்கு இந்த கூட்டத்தை நடத்திய மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், இந்த 4 பேருமே பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திராவிட இயக்கத்தின் தொடக்க காலத்தில் 1967 தேர்தலிலிருந்து நான் ஒரு 8ஆம் வகுப்பு மாணவனாக அந்த பயணத்தை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 16-18 தேர்தல்களை பார்த்துருக்கேன். பல்வேறு தலைவர்கள், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, ஜானகி அம்மா, இன்னும் அடுத்த கட்ட தலைவர்களாக திரையுலகத்தில் இருந்த நடிகர் திரு சிவாஜி கணேசன், டி ராஜேந்தர், பாக்யராஜ், சரத்குமார், இப்படி கமல் உட்பட பல்வேறு அரசியல் தலைவர்களுடைய கூட்டங்களுக்கு போன அனுபவம் எனக்கு இருக்கிறது. ஏராளமான தலைவர்களுடைய பொதுக்கூட்டங்கள் எல்லாம் போயிருக்கேன். ஜன நெரிசல் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு தான் மிகப்பெரிய அளவில் 8 மணி நேரம் 10 மணி நேரம் காத்திருப்பாங்க. அசம்பாவிதம் என்பது, இது போன்ற அசம்பாவிதம் என்பது ஒரு இல்லை அது நடந்ததே இல்லையே. அது உடனே போட்டுருவாங்களே. ஆமாம். இப்போ இன்னொன்று அதில் என்ன பார்க்குறோம்னா, அன்றைக்கு ஒரு 4 கோடி 3-4 கோடி தான் ஜனத்தொகை இருந்தது. இன்றைக்கி 8 கோடியை தாண்டி ஜனத்தொகை இருக்கிறது. இந்த திரை ஆர்வம் என்பதும் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இன்னுமே மரியாதைக்குரிய விஜய் அவர்களை ஒரு திரை நட்சத்திரமாக பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஆவல் இளையோர் மத்தியில், இன்றைக்கி இருக்கிற எல்லா திரை நட்சத்திரங்களுக்கும் விட அதிகமான அளவிற்கு அவரை நேசிக்கிற கூட்டம் என்பதும் இருக்கிறது. அப்போ அவரை பார்ப்பதற்கு நாளுக்கு நாள், இடத்துக்கு இடம் கூட்டம் அதிகரித்து கொண்டே வருகிறது. நம்முடைய ஒரு மதுரை மாநாடாகட்டும், திருச்சி மாநாடாகட்டும், விக்கிரவாண்டி மாநாடாகட்டும், அதை தொடர்ந்து இந்த பரப்புரை பயணத்தை தொடங்கிய திருச்சியிலிருந்தே நாம் பார்த்தோம். அப்படியே திருச்சி, அரியலூர், நாகை, திருவாரூர், நாமக்கல் வரைக்கும் பார்க்குறோம். நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்து கொண்டே போகிறது. அவருடைய ரசிகர்கள், அதை தாண்டி அரசியலுக்கு வர விரும்புகிற புதிய இளைஞர்கள், இதை தாண்டி பொதுமக்கள் மத்தியிலுமே ஒரு திரை நட்சத்திரத்தை நேரில் பார்த்து விட வேண்டும் என்கிற ஆர்வ மிகுதியால் தான் அவங்க போகிறாங்க. அந்த பகுதியில் அருகில் உள்ள வீடுகள், அங்கேருந்து தான் குழந்தைகளோடு வருவாங்க. தூரத்தில் இருந்து வரமாட்டாங்க. அந்த குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால தான் எடுத்துகிட்டு வர அந்த மக்களும் சொல்கிறாங்க. ஆமாம், 4வது சந்திலேருந்து வந்தேன், பக்கத்தில் இருந்து வந்தேன். அதுதான் இப்போ இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அவரோடு அரசியல் பயணிக்கிற முன்னணியினர்களுக்கும், இவங்க மாவட்ட அளவில், நகர அளவில், ஒன்றிய அளவில் முன்பு திராவிட கட்சிகளாகட்டும் மற்ற கட்சிகளாகட்டும் ஒரு தொண்டர் படையின்னு வச்சுருப்பாங்க. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஒவ்வொரு பகுதிகளிலையுமே அமைப்பு ரீதியாக இருக்கும். அப்போ மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் வந்து
முதல்லையே தொடக்கத்திலேயே குழந்தைகள், வயதானவர்கள், கர்ப்பிணிகள் யாரும் வர வேண்டாம்னு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார். அந்த அறிக்கை பத்திரிகை படிக்கிற மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் ஒரு அப்பீலாக ஒரு தொலைக்காட்சி மூலமாகவோ அல்லது ஒரு வலைத்தளங்கள் மூலமாகவோ அவர் வந்து அதை ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லியிருக்கணும். இந்த கூட்டத்தில் மேடை ஏறி பேசுகிற பொழுதும் கூட அந்த அப்பீலை கொடுத்துருக்கணும். தயவு செய்து இந்த குழந்தைகளோடு இருக்கிறவர்கள்லாம் கொஞ்சம் பாதுகாப்பான இடங்களுக்கு போங்க. இங்கே பாதுகாப்பு வந்திருக்கிற காவல்துறையினரும் கட்சியினரும் அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பீலையும் கொடுத்துருக்கணும். இன்னொன்று, காவல்துறை கட்டுப்பாடுமே அளவுக்கு மீறி தான் இருக்குது. அவங்க கேட்ட இடத்துல கொடுக்கல. ஒரு திறந்த வேனில் அந்த தொடக்கத்திலேருந்து இப்போ விமான நிலையத்திலேருந்து ஒரு பகுதிக்கு வர 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு திருச்சியிலே பார்க்குறோம். அவர் அந்த திறந்த வேனில், மற்ற தலைவர்கள் படித்த எம்ஜிஆர் அம்மா போன்றவங்கள்லாம் வேனில் வந்துவாங்க. அப்போ திறந்த வேனில் வருகிற பொழுது அந்தந்த பகுதி மக்கள் பார்த்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட கலைஞ்சு போயிடுவாங்க. இவர் மேலே வந்து அந்த இடம் பேசக்கூடாது, எங்கே பேச வேண்டுமோ அங்கே மட்டும்தான் மேலே ஏறி பேசணும், மற்ற இடங்கள் நீங்கள் சொல்றது ஒரு ரோட் ஷோ பாணியில். நரேந்திர மோடி சார் போறாங்க இல்லையா, இப்போ டெல்லி, இப்போ சென்னையில கூட நம்ம பார்த்திருக்கோம். அப்படியே கையை காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப கூட்டங்கள் ஒரு இடத்துல அக்யூமுலேட் பாப்புலேஷனா இருக்காது, கேதர் ஆக மாட்டாங்க. இப்போ அப்படி பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த பேசுற இடம் வரைக்குமே அவரை ஃபாலோ பண்ணி வந்திருக்க மாட்டாங்க. ஏற்கனவே இங்க அளவுக்கு அதிகமான கூட்டம் இருக்கிறது. இந்த தொடர்ந்து வருகிற கூட்டம் 2 மடங்கு 3 மடங்கு வருகிற பொழுது இயல்பாகவே இந்த மாதிரியான நெரிசல் வந்துடுது. இதில் என்ன நம்ம பேச வேண்டியதுன்னா, இப்போ நான் குறிப்பிட்ட 4-5 இடம் இருக்குல்ல, திருச்சி, அரியலூர், நாகை, திருவாரூர், இங்கேயுமே கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்து இங்கு நடைபெறாத ஒரு சம்பவம் கரூரில் ஏன் நடந்தது, எப்படி நடந்ததுங்கிற அந்த பொதுவெளி சந்தேகம் அதுதான் பேசுபொருளாக இருக்கு. பொதுவெளி சந்தேகம் மட்டும் இல்லை, இது விவாதமாக மக்கள்கிட்ட மாறி இருக்கு. நிச்சயமாக அதில் வலைத்தளங்களில் மற்ற யூடியூப்பில் மற்ற காணொலிகளில் பார்க்குற பொழுது இந்த மிகப்பெரிய அளவிலான காட்சி ஊடகங்களில் வராத பல விஷயங்களை ஆங்கில ஊடகங்களும் பல யூடியூப் சேனல்ஸில் பேசுகிறவங்களும் அவங்க அதை காட்சிப்படுத்துகிறாங்க. அங்கே நடந்த நிகழ்வு என்பது உண்மையிலேயே இது ஒரு பெரிய சதிச்செயல் போல இருக்கிறது அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதாக தான் நமக்கு அந்த காட்சிகளும் அவர்களுடைய பதிவுகளும் தெரியும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ கேள்வி, அதிமுகவினுடைய பொதுச் செயலர் சசிகலா அம்மா விசிட் பண்ணுறாங்க. எங்கேயுமே அவங்க முதல்ல போகிற வழக்கம் உண்டு. போயிட்டு ஒரு கருத்தை சொல்கிறாங்க, ரொம்ப பொறுப்போடு. மக்கள் இப்படி பேசிக்கொள்கிறார்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நல்ல கவனிங்க, இன்றைக்கு பல இடங்கள்ல அந்த பெண்கள் எல்லாரும் சொல்கிறாங்க அதே கருத்தை. இது சசிகலா அம்மா சொல்லி தந்தாங்கலாம் கிடையாது, அதே கருத்தை சொல்கிறாங்க. ஏன் பவர் கட் பண்ணீங்க? பாயிண்ட் நம்பர் 1. ஏன் பேசிக்கிட்டு இருக்கும்போது பவர் கட்டுக்கு இல்லையே? திமுக அரசாங்கம் செயற்பொழியாளர் ராஜேஸ்வரி அம்மா அந்த கன்சர்ன் இது இல்லைங்கிறாங்க. ஆனால் பவர் கட் ஆனதை, மரணத்தை தன் குடும்பத்தில் இழந்த ஒரு தாய் சொல்கிறார், ஏன் பவர் கட் பண்ணா? பேசிக்கிட்டு இருக்கும்போது தள்ளுமுள்ளு வந்துச்சு, முன்னால் போனான். பாயிண்ட் நம்பர் 1. 2வது, மிக முக்கியமாக ஆம்புலன்ஸு வழக்கத்துக்கு மாறாக அதிகரித்திருப்பதின் காரணம் என்ன? இப்படி பலவேறு கேள்விகள் அங்கே தொங்கி இருக்கிறது. சார், உங்களுக்கு சொன்னதில் முதல்ல 4 பாயிண்ட் நமக்கு வந்திருக்கு. முதல்ல பவர் கட் 1, 2வது வழக்கத்துக்கு மாறாக ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது, 3வது இன்டெலிஜென்ஸ் டோட்டலாக ஃபெயிலியர். நீங்கள் சொன்னீங்கல்ல என்னென்ன கூட்டங்கள்லாம் வந்திருக்க, 27,000 பேர் வந்திருக்காங்க. 4வது மிக முக்கியமாக வைக்கிறது, செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேச ஆரம்பித்தவுடன் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. எந்த சம்பவம் இது? யூகமான, ஐ ஹாவ் நோ எவிடன்ஸ், தி ஸ்பெகுலேஷன் இஸ் கோயிங் ஆன். நிச்சயமா எதுக்கு நான் இப்போ தொடக்கத்தில் முதல் 10 ரூபாய்னு ஏதோ பேச ஆரம்பிச்சான், அப்போ கரண்ட் போச்சு. அது உண்மையாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, அதான் இப்போ நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி மற்ற ஊர்களில் நடைபெறாத ஒரு நிகழ்வு கரூரில் நடைபெற்றது. பொதுவெளி சந்தேகத்தை மக்கள் மத்தியில், அங்கே இருக்கிற மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலிருந்து இந்த கருத்தாக்கம் வருகிறது. திரு விஜய் அவர்கள் வருகிற வரைக்கும் வந்து பேசி முடித்து செல்லுகிற வரையிலும் ஓரளவுக்கு கட்டுப்பாடாக இருந்த நிலை, அவர் சென்ற உடனே இந்த அசம்பாவிதம், கல்வீச்சு, செருப்பு வீச்சு, மின்தடை, அதை தொடர்ந்து தடியடி பிரயோகம் என்று இந்த வந்ததனுடைய விளைவு தான் இத்தனை உயிர்கள் பலியானதுக்கு காரணங்கிறத அந்த பகுதி மக்களும் அங்கே படம் பிடித்திருக்கிற மற்ற ஊடகங்கள், மிகப்பெரிய காட்சி ஊடகங்களை காட்டிலும் அந்த யூடியூபர்ஸும் ஒருவர் வந்து மாடியிலிருந்து கூட எடுத்திருக்கிறார். பெரிய அளவில் இந்த கூட்டங்கள் போகுது, இதை எப்படி கட்டுப்படுத்த போகிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி. அப்போ காவல்துறைக்கு பொறுப்பும் கடமையும் இருக்கிறது.
எந்த அளவிற்கு கூட்டங்கள் வருங்கிறது நிச்சயமாக உளவுத்துறை மூலமாக அவர்கள் கண்டறிகிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. மற்ற பகுதிகளை விடவும் அடுத்தடுத்த பகுதிகள் என்பது அந்த வட்டாரத்தில் அவருக்கு இருக்கிற அந்த ரசிகர்கள் கூட்டம், இளைஞர்கள் கூட்டம், பெண்களுடைய கூட்டம் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு ஊர்லேயுமே இவருக்கு அளவுக்கு அதிகமான கூட்டங்கிற போது மற்ற பகுதிகளில் இருக்கிற அவருடைய ரசிகர்கள், ஆதரவாளர்கள், இது முதல் கூட்டம் கிடையாது. ஆமாம், நாமளும் நம்ம ஊரில் ஒரு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வருகிற கூட்டத்தை கட்டுப்படுத்த அரசும் காவல்துறையும் தவறிவிட்டது. இது போன்ற செயல் தான் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் இது மாநில அரசனுடைய விசாரணைக்கு இருக்கல. இன்னொன்று, நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி முதலமைச்சருடைய, அமைச்சரவையினுடைய, அதிகாரிகளுடைய அந்த பரபரப்பு, பதற்றம், உடனுக்குடனே விசாரணை ஆணையம் போட்டது, இது எல்லாமே அந்த சந்தேக வளையத்திற்குள் சந்தேக வளையத்திற்குள் வருகிறது என்பதால தான் மற்ற அரசியல் கட்சிகள், திரு அண்ணாமலை உட்பட பலருமே சிபிஐ விசாரணை கோரியிருக்கிறாங்க. ஒரு மத்திய விசாரணை ஆணையம் தான் இதை சரியாக விசாரிக்க முடியும் என்று திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் தெரிவித்திருக்கார்கள். நிச்சயமாக இந்த விசாரணையின் முடிவில் உண்மை குற்றவாளிகள் யார் என்று கண்டறிந்து தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக. திரு விஜய் அவர்களை பொறுத்தளவில் ஒரு அசம்பாவிதம் நடந்து திருச்சி விமான நிலையத்துக்கு வந்த பொழுதே சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி சாவு எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்ற தகவல் அவருக்கு போயிருக்கிறது. ஆனால் திரும்ப அந்த இடத்துக்கு போகிற போது இன்னும் கூடுதலாக சம்பவம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று காவல்துறை தரப்பில் தெரிவித்ததாகவும், காவல்துறை தரப்பு ஆமாம் தெரிவித்ததாகவும் நமக்கு சொல்கிறாங்க. அவர் இன்னொன்று பண்ணியிருக்கலாம், நேராக இரவோடு இரவாக இங்கே வந்து தொலைக்காட்சி மூலம், காணொலி மூலமாக அவர் ஒரு அறிக்கை விட்டுருந்தார்ல, என் இதயம் நொறுங்கி போய்விட்டது அப்படின்னு. அது ஒரு காணொலி மூலமாக நிச்சயமாக அதுதான், அது ஒரு காட்சியாக இருக்கணும். இன்னொன்று, அடுத்த நிலையில் இருந்தாங்களே நம்ம ஆதவ அர்ஜுனா, ஆனந்த், புஷி ஆனந்த், அவங்களாவது நிச்சயமாக போயிருக்கலாம். அவங்க போய் அந்த இடத்துல இருந்து அசம்பாதிங்கிறது அவர்கள் அட்டாக் பண்ணலாம், செய்யலாம், ஏதாவது நடக்கும், அது வேறு விஷயம். ஆனாலும் கூட போயிருக்கணும். எனக்கு 80களில் மீனாட்சிபுரம் கலவரம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், 82. அப்போ காவல்துறை அதிகாரிகள்லாம் மரியாதைக்குரிய அன்றைய முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போக வேண்டாம், அங்கே நிலைமை மோசமாக இருக்குது, தயவுசெய்து நீங்கள் போக வேண்டாம், பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நான் அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் என்னுடைய மக்கள், நான் அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கேன், கண்டிப்பாக போய் தான் நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். போய் அதே மாதிரி அவருடைய அணுகுமுறை எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், 1-2 கூட்டங்களில் பெண்கள் குழந்தைகளோடு அதிகமாக இருந்ததுன்னா கூட்டம் முடிஞ்ச உடனே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவார், நான் இங்கே வந்திருக்கிற ஆண்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போகிறேன், தயவுசெய்து பெண்கள் குழந்தைகள் இந்த கூட்டத்திலிருந்து வெளியேறணும் அப்படின்றவார். முதல்ல 10 நிமிடத்துக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்கெல்லாம் வெளியில் போனதுக்கு பிறகு தலைவர் சொல்லுவார், அவங்க பாதுகாப்பாக போகணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன், அப்புறம் மற்ற ஆண்கள்லாம் நீங்கள் இப்போ போகலாம், உங்களுக்கு இதுதான் விஷயம். இது வருங்கால அரசியல் தலைவருக்கு பாடம் அல்லவா? நிச்சயமாக நிச்சயமாக. ஆமாம். இன்னொன்று, திரைப்படம் அவருக்கு நடிகராக இருக்கிற போதே 60-70களில் இந்த 2வது காட்சி முடிந்து அவங்கெல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்றாங்களான்னு இந்த அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, இந்த மாவட்ட நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவு போடுவாராம், 2ஆம் ஆட்டம் முடிஞ்சு பெண்கள் போகிற போது அவங்க பாதுகாப்பாக வீட்டுக்கு போகிறாங்களான்னு ஃபாலோ பண்ணி சொல்லுங்க. அப்படி ஒரு தலைவன் அவர் இருந்தார். இன்றைக்கு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இன்னும் ஒரு அரசியல் பக்குவம் உள்ள, அவர் ஒரு கட்டமைப்பை இன்னும் உருவாக்கலை. நீங்கள் திராவிட கட்சிகளாகட்டும், எந்த கட்சிகளாகட்டும், ஒரு கட்சி தொடங்குற பொழுது, இப்போ பேரறிஞர் அண்ணா 49 கட்சி தொடங்குற போது அவரோட ஒரு 25 பேர் பெரிய ஆட்கள் இருந்தாங்க, அதில் 50 தலைவர்கள் 5 பேர் இருந்தாங்க. ஆமாம், அதுக்கு அடுத்து கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், ஒரு அடுத்த தளபதிகள், ஒரு தலைமை சரியான திசை வழியில் போக வேண்டும் என்றால் தளபதிகள் இருக்கணும். அப்போ இன்னும் இவர் தளபதிகளை உருவாக்கலை. மாநில அளவில், மாவட்ட அளவில், நகர அளவில், ஒன்றிய அளவில் ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கிவிட்டு ஒரு தீவிர அரசியலுக்கு வருகிற பொழுது இது போன்ற நிகழ்வுகளை தவிர்த்திருக்கலாம். சதி என்று வருகிற பொழுது நிச்சயம் யாராலும் தவிர்த்திருக்க முடிஞ்சிருக்காது. அதனால் என்னை பொறுத்த அளவில் இதில் எல்லோருமே கேட்குற மாதிரி ஒரு பதவியில் இருக்கிற உச்சநீதிமன்ற அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதிகளை கொண்டோ அல்லது சிபிஐ விசாரணையோ இதை முழுமையாக நேர்மையாக விசாரித்து, அவசரமாக ஐயா சொன்னது மாதிரி அந்த அருணா ஜெகதீசன் அவங்க ஏற்கனவே கொடுத்த அந்த அறிக்கையில் எதுவுமே நிறைவேற்றலை, என்ன அறிக்கை கொடுக்க போகிறாங்க. இன்னொன்று,
ஒரு நபர் விசாரணை கமிஷன் அறிவித்தா குறைந்தபட்சம் ஒரு வார காலம் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அலுவலகம் போடுவாங்க, அவங்களுக்கு உதவியாளர்கள் போடுவாங்க, ஒரு கார் ப்ரொவைட் பண்ணுவாங்க. திடீர்னு நைட் அறிவிக்கிறாரு, காலையில் போகிறாங்க. இந்த பதட்டம் பரபரப்பு தான் கூடுதல் சந்தேகத்தை உருவாக்குகிறது. நிச்சயமாக இந்த சந்தேகத்தை நிவர்த்திக்க வேண்டுமென்றால் ஒரு கூடுதல் விசாரணை வேண்டும். அந்த விசாரணை நேர்மையாக உண்மையாக நடைபெற்று யார் குற்றவாளியாக இருந்தாலும் தண்டிக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு.